என்ன பிஸ்னஸ் செய்தவர், யாரை போட்டு தள்ளினவர் என்ற விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். மன்னாரிலே இருக்கக்கூடிய டெலோவிஸுக்கு ஒரு நாள் சென்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து, அவனே உன்னை மன்னிக்க மாட்டேன், நான் 15 வருஷம் அவளை என்னோட வாழ்ந்தவன், எனக்கு இரவில் நித்திரை இல்லை. இந்த குரல் பதிவு, அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாம் வெகுவாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இது ஏதோ ஒரு வகையில் போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் எதுவுமே வெளிப்படவில்லை. தன்னுடைய வீட்டை படம் எடுத்திருக்கிறார், கார் இலக்கத்தை நோட் பண்ணியிருக்கிறார், அத்தோடு முகவரியையும் எடுத்து சென்று விட்டார். தனக்கு ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் வந்தால், உயிராபத்து வந்தால் பொறுப்பு. ஆனால் 15 வயதுன்றது ஒரு குற்றம், அது சிறுவர் துஷ்பிரயோகம். அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன். இது சிஐடி தேவண்டாலும் நான் கொடுப்பேன். உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மற்றொரு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சியில அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் உண்மையான செய்திகளையும் பின்புறத்தில் இருக்கக்கூடிய சகல விடயங்களையும் ஆராய்ந்து உங்களுக்கு உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி வழங்குவது வழமையாக இருக்கிறது. அதே போல இன்றைய நாளில் சமூக வலைத்தளங்களில் மிக அண்மைய நாட்களாக மிகப்பெரிய ஒரு பாரிய குற்றச்சாட்டு பேசுபொருள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. டெலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பான சர்ச்சையான ஒரு ஒலிப்பதிவு. இந்த ஒலிப்பதிவு சாதாரணமான ஒலிப்பதிவா என்றொரு செய்தியை தாண்டி பலருடைய மனங்களை கனக்க வைக்கின்ற உண்மையான நிலவரங்கள் பல வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பாக இன்றைய நாளில் எங்களோடு பேச நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கின்ற விந்தனண்ணா அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் பிரவீன். அதே போன்று ஐபிசி நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நாளிலே உண்மைகள் பேசட்டும் நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக ஐபிசி நிறுவனத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக ஒரு நெருங்கிய உறவு இந்த டெலோ என்ற அமைப்புக்கும் உங்களுக்கும் இருந்தது. ஒரு நீண்ட ஒரு நெருங்கிய ஒரு உறவு. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவார்கள், டெலோவினுடைய மூளை முடுக்கெல்லாம் விந்தனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்று சொல்லி. இந்த சம்பவம் என்ன? இந்த சம்பவத்தினுடைய உண்மைத்தன்மை தொடர்பாக விளக்கம் அளிக்க முடியும்? என்னென்றால் பிரவீன், கடந்த 9ஆம் மாதம் 20ஆம் தேதி மட்டில் காலம் சென்ற ஜெயராம் சுரேஷ் அவர்கள் எனக்கு தொலைபேசி எடுத்தவர். அவரை கடந்த 20 வருடமாக எனக்கு நன்கு தெரியும். அவர் டெலோ இயக்கத்திலே ஒரு நீண்டகால 20 வருடம் கடந்து தொடர்ச்சியாக பயணிக்கின்ற ஒரு உறுப்பினர். அது மட்டுமல்ல, அந்த கட்சிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாக செயல்பட்டவர். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பேசுபொருளாக இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய செல்வம் அடைக்கலநாதன் என்பவருக்கும் அவர் மிகவும் நெருக்கமானவர், வேண்டப்பட்டவர். பல்வேறு உதவிகளையும் அவருக்கு தனிப்பட்ட ரீதியிலும் செய்து வந்தவர். அந்த வகையிலே எனக்கு சுரேஷ் தொலைபேசியிலே அழைப்படுத்தார். அடுத்து சொன்னார், தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு என்று சொல்லி. அப்போ என்ன பிரச்சனை என்று நான் கேட்பது வழமை. இதற்கு முதலும் சுரேஷ் யாழ்ப்பாணம் வருவார், என்னையும் சந்தித்து போகிறது வழமையாக இருக்கின்றது. சில பல்வேறு உதவிகள் யாழ்ப்பாணத்திலே தேவைப்பட்டால் என்னை கொண்டு வச்சு செய்விச்சு போவார். அந்த அடிப்படையிலே என்ன உதவி தேவை சுரேஷ் என்று கேட்ட பொழுது, அதாவது தான் அடைக்கலநாதனோட அந்யோன்யமாக இருப்பது உங்களுக்கு தெரியும் என்றும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ என்ன பிரச்சனை என்று விடயத்துக்கு வந்தால், அவர் குறிப்பிட்டார், தான் அடைக்கலநாதன் அவர்களுக்கு கார் ஓடினதாகவும், கிட்டத்தட்ட இந்த கார் சுரேஷனுடைய ஒரு அதிசொகுசு வாகனம் என்று சொல்லலாம், விலை உயர்ந்த ஆடம்பர கார். அதை இலவசமாக அடைக்கலநாதனுக்கு தான் பல நாள் வழங்கியிருந்து தானே சாரதியாக அவருக்கு ஓடித்திருந்ததென்றும், வடக்கு கிழக்கு முழுவதிலும் கொழும்பு முழுவதிலும் ஓடுவது வழமை என்றும், எரிபொருள் அவர் சில வேளை தருவார், சில வேளை தன்னுடைய செலவு. அதைவிட தன்னுடைய செலவிலே அவருக்கு உயர்தர உணவு வகைகள்,
நட்சத்திர ஹோட்டல்களிலே உணவுகள் எடுத்து கொடுப்பது, மதுபான போத்தல்கள் எடுத்து கொடுப்பதெல்லாம் வியாபாரியாக நிறைய நேரடியாகவும் எனக்கு சொல்லியிருக்கின்றார். சுரேஷ் செல்வம் அடைக்கலநாதனுக்கு எடுத்து கொடுப்பது. இப்படி நான் அவருக்கு நிறைய விசுவாசமாக இருந்த நான் இப்படியாக இருக்கின்ற பொழுது தன்னை அந்த 9ஆம் மாத கால பகுதியிலே மன்னார் வெள்ளாங்குளம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி, ஒரு கிராமம், அங்கே தேவன்பட்டி என்ற ஒரு கிராமம், அந்த பகுதியிலே இருந்து ஒரு பெண்மணி வந்து வஸ்தரிப்பு நிலையத்திலே நிற்பா. குறித்த நேரத்துக்கு நீங்கள் அழைத்து வந்து கொட்டேகனாவில் செல்வம் அடைக்கலநாதனுக்கு மெய்ப்பாதுகாவலராக இருந்த சப் இன்ஸ்பெக்டர், அதாவது அவர் இப்போ ஓய்வு பெற்று கொட்டேகனாவில் இருக்கிறார், அவருடைய வீட்டை அவரை விட சொல்லியிருக்கிறார். சுரேஷ் அழைத்து வந்த பொழுது அந்த பிள்ளை சுரேஷிடம் சொல்லியிருக்கின்றது, தன்னுடைய கணவர் போதவஸ்துவிலே பிடிபட்டு, அதாவது 1 கிராம் 2 கிராம் போதவஸ்து அல்ல 7 கிலோ போதவஸ்துடன் பிடிபட்டு போதவஸ்து பணியத்தால் கைது செய்யப்பட்டு, நாகோட்டி பீரோ அதால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்கின்றார். அவரை விடுவிப்பதற்காக 20 லட்சம் செல்வம் அடைக்கலநாதனுக்கு கொடுத்திருக்கின்றேன். அத்தோடு அவரை பிணை எடுத்து தருவதாக சொல்லி இருக்கின்றார். அந்த அலுவலாகத்தான் நான் கொட்டேனா போய் அங்கே 2 அலுவல் பார்க்க வேண்டியிருக்கண்டு சொல்லி கதைச்சு கொண்டு போகிற வழியிலே சுரேஷிடம் அவ சொல்லி இருக்கின்றா, தன்னை இவர் பாலியல் துன்புறுத்தல் தருவதாகவும் தன்னோடு ஒத்துப்போக வேண்டும், அப்படியாக ஆனால் தன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக தன்னுடைய வரலாற்றை சொல்லி கொண்டு போயிருக்கின்றார். பின்பு சுரேஷ் என்ன செய்திருக்கிறார் என்றால், நீங்கள் அப்படியெல்லாம் அவரோடு போக தேவையில்லை, எனக்கும் ஆக்களை தெரியும், தனக்கும் ஆக்களை தெரியும், வழக்கறிஞர்களையும் தெரியும், சரி காசு கொடுத்ததை திருப்பி வேண்டி எடுங்கோ, நான் கணவரை விடுதலை செய்து தருகிறேன் என்று பின்பு அவரை சுரேஷ் தன்னுடைய இடத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார். நீர்கொழும்புக்கு. நீர்கொழும்பில் ஏற்கனவே சுரேஷ் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கின்றார். அவர் இந்தியா சென்று அந்த அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஐட்டங்கள் 40 கிலோ கொண்டு வருவார். டோக்கனுக்கு ஆக்களை டிக்கெட் போட்டு கொடுத்து அதிலே கொண்டு வந்த பிற்பாடு அவர்களுக்கு கொமிஷன் கொடுப்பார். அங்கே சில டெலோ உறுப்பினர்களையும் அவர் வச்சு, கஷ்டப்பட்ட உறுப்பினர்களையும் வச்சு தொழில் செய்து மொத்த வியாபாரமாக எல்லா மாவட்டத்துக்கும் பொருட்களை போட்டு கொண்டு வருகின்ற ஒரு வர்த்தகர். அந்த அடிப்படையிலே இந்த பிள்ளையும் அவரோட சேர்ந்து இப்படியாக குடும்ப வறுமையின் காரணமாக இந்தியா செல்லுவதற்காக தானும் வந்து இந்தியாவுக்கு வரன், எனக்கு டிக்கெட் போட்டு தாங்கோ, அதே நேரத்தில் அதில் வார கொமிஷனை எனக்கு தந்தா, அம்மா அப்பாவுக்கு கஷ்டம், கணவரும் சிறையில் இருக்கின்றார், எங்களோட வீட்டிலே வறுமை நிலைமை ஆனபடியால் எனக்கு தொழிலை போட்டுத்தாங்கன்னா அவர் தொழில் போட்டு கொடுத்துருக்கின்றார். தொழிலை போட்டு கொடுத்தா பிறகு செல்வம் அடைக்கலநாதன் இவருக்கு கூட்டி கொண்டு வர சொன்ன பிள்ளை எங்கே ஒரு சந்தேகத்திலே இவர்களுக்குள்ளே தர்க்கம் ஏற்பட்டு கொண்டே தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுது இவர் சொல்லி இருக்கின்றார், நான் கொண்டு வந்து நீங்கள் சொன்ன இடத்திலே விட்டு விட்டேன். அதாவது ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு அந்த வீடு தெரியும், கொட்டகையினால அவ அடிக்கடி வந்து போயிருக்கின்றா. ஆனபடியால் அவ புதியவர் அல்ல, இது ரோட்டிலே விட்டுட்டு போயிட்டேன். இவரோட கூட 2 பேரும் போயிருக்கிறார்கள் போல, சுரேஷோட அந்த காரில் தனியாக போகாமல். அப்படியாக விட்டு நான் சென்று விட்டேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த பிள்ளைக்கு பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகள் காரணமாக தான் பிள்ளை ஒதுங்கியது, அடைக்கலநாதனிடம் இருந்து ஒதுங்கியது. அந்த வகையில் அடைக்கலநாதன் சுரேஷுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசியிலே தொடர்ந்து அழுத்தங்கள், இந்த பிள்ளை எங்கே இருக்கின்றது என்று கேட்டு விசாரித்திருக்கிறார். விசாரித்த
ஒரே தொந்தரவு தாங்க முடியாமல் சுரேஷ் ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கிறார், அவள் என்னோட தான் இருக்கிறான், அவள் என்னோட தான் இருக்கிறா, பாதுகாப்பாக இருக்கின்றா, அவளுக்கு தொழில் போட்டு கொடுத்துருக்கின்றான், இந்தியாவுக்கு பிஸ்னஸுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், நாங்கள் இந்தியா செல்றதுக்கு இருக்கிறோம், இன்னும் மக்களும் வந்திருக்கிறோம், அவாவும் டிக்கெட் போட்டு உள்ளுக்கு இருக்கிறான். அப்போ நீ இப்பொழுது எங்கே நிற்கின்றாய் என்று கேட்டுக்கின்றார். கேட்ட பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார், நான் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே நிற்கின்றேன் என்று. அடுத்த நொடியே இவர் ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு அடைக்கலநாதன் தனியாக விமான நிலையத்துக்கு சென்று சுரேஷை வெளியே அழைத்து, இப்பொழுது அந்த பிள்ளையை நீ ஒப்படைக்க வேண்டும் என்று தர்க்கம் புரிந்திருக்கிறார். அவர் அந்த பிள்ளைன விருப்பத்துக்கு மாறாக உங்கள்கிட்ட ஒப்படைக்க நான் தயாராக இல்லை, அது விரும்பி தான் வந்திருக்குது தொழில் செய்கிறதுக்கு, அதே நேரத்தில் எங்கட விட்ட பாதுகாப்பாக தான் இருக்குது, அவாக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கஷ்டமும் இல்லை, நீங்கள் தொந்தரவு கொடுக்க வேணாம், தயவு செய்து எங்களை தொழில் செய்ய விடுங்க என்று தர்க்கப்பட, அவர் போகும் பொழுதே ஒரு ஆப்ரேஷன் செய்கின்ற கத்தியை எடுத்துக்கொண்டு, கூர்மையான ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார், பிளேட். அதை எடுத்துக்கொண்டு போய் பிரவீன் அதிலே விமான நிலையத்திலே வச்சு சொல்லியிருக்கிறார், இந்த பிளேட்டால் எனது கையை வெட்டி போட்டு நீ வெட்டினாய் என்று, ஒரு எம்பியின் கையை நீ வெட்டினாய் என்று நான் இங்கே நிற்கக்கூடிய விமான நிலைய அதிகாரிகளுக்கு போட்டு கொடுப்பேன், உன்னை பிடிச்சு கொடுப்பேன். என்ன செய்வது என்று அறியாமல் இருந்த சுரேஷ் கொஞ்ச நேரம் அவர் கொஞ்சம் பதபதத்து போனார். ஆனாலும் அதிலிருந்து சுதாகரித்து கொண்ட சுரேஷ் உடனே சொல்லியிருக்கின்றார், பாருங்கள் சுற்றி வளைச்சு சிசிடி கேமராக்கள் இருக்குது, நீங்கள் கையை வெட்டினால் அது உங்களைத்தான் காட்டி கொடுக்கும் என்று சொல்ல இலே தற்கப்பட்டு விட்டு அவர் சென்று விட்டார். அப்புறம் அவர்கள் வந்து பின்பு இந்தியாவில் வந்த பிற்பாடு மீண்டும் இந்த பிள்ளையை ஒப்படைக்க சொல்லி அவர் வற்புறுத்தி வந்திருக்கிறார் தொடர்ந்து. அது மட்டுமல்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் சுரேஷுக்கு கோல் பண்ணி இந்தியாவிலே இருந்து ஒரு பிரபல ராஜதந்திரி ஒரு ஆள், ஒரு முக்கியமான ஒரு தூதுவர மட்ட அதிகாரி, உயர்மட்ட அதிகாரி, அது உளவுத்துறை சார்ந்ததா அல்லது உளவாளிகளா என்று தெரியவில்லை, அல்லது தூதராலயம் சார்ந்திருக்கக்கூடிய ராஜதந்திரிகளா என்று தெரியவில்லை, ஒரு முக்கியமான ஒருவர் வந்திருக்கின்றார். அவர் கொழும்பிலே ஒரு பாதுகாப்பு வலயத்திலே தான் தங்கியிருக்கின்றார். அவரை சந்திக்க போக வேண்டும், உன்னுடைய காரை கொண்டு வா என்று கெஞ்சாத குறையாக இவரை கேட்கின்ற பொழுது சுரேஷ் சொல்லுகின்றார், நான் வரமாட்டேன், அப்படி வரையில்லாத தனியாக வரமாட்டேன், வாரண்டா நான் மதியோடு தான் வருவேன். மதி அப்பொழுது அந்த டெலோ உறுப்பினர், அவரோட வேலை செய்து கொண்டு இருக்கின்ற இன்னொரு சக உறுப்பினர், மதியோடு தான் வருவேன் என்று சொல்ல, இல்லை வா என்று சொல்ல, இல்லை பிக்மி போடுறேன், நான் வர மாட்டேன், பிக்மி போட்டு கொடுத்து நம்பர் அனுப்புகிற பொழுது அப்பொழுது அவர் அச்சுறுத்துறார், உன்னை மவனை விடமாட்டேன், அதாவது உன்னை பழிவாங்காமல் விடமாட்டேன். அவர் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு திரைமறைவிலே சொல்வது போல அல்லது வேறொரு அர்த்தத்திலே கூறுவது போல உன்னை கொலை செய்வேன், உன்னை கொலை செய்வேன் என்ற ஒரு அந்த அச்சுறுத்தல் பாணியிலே, அந்த தொனியிலே தான் அவருடைய மிரட்டல்கள் இருக்கின்றது. அப்பொழுது அவர் வரமாட்டேன் சொல்லி இருக்கின்றார், பிக்மி போட்டு கொடுத்திருக்கிறார். இப்படியாக இருக்கின்ற பொழுது திடீரென சுரேஷ் வீட்டுக்கு ஒரு நாள் STF விசேட அதிரடி படையினரும் புலனாய்வாளர்களும் நீர்கொழும்பு வீட்டை சுற்றி வளைச்சிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சுரேஷும் அங்கே இருந்திருக்கிறார். அங்கே வேலை செய்கின்றவர்கள், ஃபேன்சி ஐட்ட பொருட்களை பொதி செய்கிறவர்கள் அங்கே இருந்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே இருந்திருக்கிறார் சகோதரன் அங்கே இருந்திருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கின்றார்கள், நீங்கள் போதபட்ச வியாபாரம் செய்கின்றீர்கள் என்று எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது, அது மட்டுமல்ல அத்தோடு உங்களிடம் கைத்துப்பாக்கியும் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கின்றது, எனவே நாங்கள் வீட்டை பரிசோதிக்க வேண்டும் என்று நாயோடு வந்து, மோப்பம் பிடிக்கின்ற நாயோடு வந்து வீடு முழுக்க பரிசோதித்து எல்லாம் கொட்டி கிளறி தடவை பார்த்தால் அங்கே ஒன்றுமே இல்லை. கடைசியில்
சுரேஷ் நன்றாக சிங்களம் கதைக்கக்கூடியவர். ஏன் இப்படி திடீரென்று வந்து இதான்றீங்க, நாங்கள் இப்படியான தொழில் செய்கிற ஆக்களை அல்ல. நான் வந்து இந்தியாவுக்கு போய் ஃபேன்சி ஐட்டங்கள் கொண்டு வந்து அப்படியா அழகு சாதன பொருட்கள் இந்த மொத்தமாக கடைகளுக்கு போடுகிறேன். நான் வந்து இதில் வந்து இப்படி ஒன்றும் செய்கிறேன் இல்லை, இது யார் உங்களுக்கு தந்தது தகவல் என்று அவர்கள் இவரும் நன்றாக சிங்களம் கதைக்க பொழுது செல்வம் அடைக்கலநாதன் எங்களுக்கு தகவல் தந்துன்னு சொல்லியிருந்தார். அப்படி என்றால் ஒரு தமிழ் தேசியம் பேசுகின்றவர் ஒரு ஒரு ஆரம்ப காலம் 1969ஆம் ஆண்டு குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன், தேவன், ஸ்ரீகுமார், சிவபாதம், நடேசுதாசன், குமாரகுலசிங்கம், தேவன் போன்றவர்களால் அந்த 10 பேருடைய தியாகம் வெளிக்கடையிலே, அதைத் தொடர்ந்து பல நூற்றுக்கணக்கான டெலோ உறுப்பினர்கள் பல்வேறு விதமாக தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். தலைவர் ஸ்ரீ சபாரத்னம் உட்பட விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட டெலோவிலே பயணித்த ஒரு ஆரம்பகால இயக்கத்துக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு தலைவர் தன்னோடு இருக்கக்கூடிய ஒரு 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 உறுப்பினர், ஒரு நீண்டகால ஒரு 20 வருஷ உறுப்பினர், அதிலும் இவருடைய தேர்தலுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறார் வெற்றிக்காக. தனது சொந்த பணத்தில் கூட அவர் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அடித்து கொடுத்திருக்கின்றார், பிரசாரங்கள் எல்லாம் மேற்கொண்டவர். அப்படியான ஒருத்தரை பிடிச்சி கொடுத்திருக்கிறார். அது பாருங்கள், இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியிடம் சென்று செல்வம் அடைக்கலநாதனும் செல்வம் அடைக்கலநாதனுடைய கையாளாக இருக்கக்கூடிய உதவியாளராக இருக்கக்கூடிய குருசாமி சுரேந்திரன் என்பவருமாக சேர்ந்து மகஜர்கள் கையளிக்கின்றார்கள். இந்த செம்மணி புதகுலிக்கு சர்வதேச விசாரணை வேண்டும். அது மட்டுமல்ல பிரவீன், அந்த இறுதி யுத்தத்திலே நடந்த போர்க்குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், உள்ளக விசாரணை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த கட்சி தலைவர்மார்கள் எல்லாம் கையொப்பமிட்டு அவர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி டிடிஎன்ஏனுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே, பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவரிடம் கொடுத்து அனுப்புகின்றார். அவர் கொண்டு கொடுக்கிறார். பத்திரிகையில் தலைப்பு செய்தி, தேசியம் பேசுகிறீர்கள், இங்கே மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதுக்கு நீதி உள்ளக பொறிமுறை தேவையில்லை, சர்வதேச பொறிமுறை தான் தேவை என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் உங்கள் கட்சிகளே சொந்த உறுப்பினருக்கு சூனியம் வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் ஒரு தேசியவாதிகளா தலைவரான்ற ஒரு விடயத்தை மக்கள் தீர்மானிக்கணும். அந்த கட்சி தான் இனிமேல் அதை தீர்மானிக்க வேண்டும். எஸ்டிஎஃப் தொடர்பான நபர்களோடு தொடர்பு இருக்கிறது, அல்லது போலீசார் அவருக்கு சாதகமான ஒரு சில விடயங்களை இந்த குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ள செய்து கொடுத்தாரா? அதாவது இந்த குரல் பதிவு, அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாம் வெகுவாக சமூக வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இது ஏதோ ஒரு வகையில போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் எதுவுமே வெளிப்படவில்லை. இது இப்படியாக இருக்கத்தக்கதாக அந்த பெண் பிள்ளை மன்னாரிலே இருக்கக்கூடிய டெலோவிஸுக்கு ஒரு நாள் சென்ற பொழுது அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து பலாத்காரம் பண்ணினதாகவும், சுரேஷ் பலாத்காரம் அலுவலகத்துக்குள்ளே வைத்து பலாத்காரம் பண்ண முற்பட்டதாகவும் அந்த பிள்ளை சொன்னது. அந்த பிள்ளை யாரிடம் சொன்னது? சுரேஷிடம் சொல்லி, சுரேஷ் பக்கத்திலே நின்று எனக்கு அதை சொல்லி இருக்கிறார். அது மட்டுமில்லை, அந்த பிள்ளையை நீங்கள் அது மட்டும் இல்லை, ஏன்னா தெரியும். ஓ, அது அந்த விஷயத்துக்கு நான் பிரபாரன், அது இப்படி வந்தவா எப்படி தெரியுமாண்டு. இப்போ என்னென்று சொன்னால் அதில் என்னண்டா பிரவீன், சுரேஷுடைய வாகனத்தை இவர் பாவித்த பொழுது உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லுகின்ற பொழுது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர், பார்லிமெந்து மந்திரி என்று மும்மொழியில் செங்கோல் போட்டு சிங்கம் போட்டு நான் நினைக்கிறேன் ஒரு சுலோகம் ஒன்று முன்னுக்கு வச்சிருப்பார்கள். போலீஸார் இந்த தடைகளை தாண்டிருக்கும், அந்த கண்டால் அவர்களை வேகமாக செல்ல விடுவார்கள், மறிக்க மாட்டார்கள். அந்த இதொண்டு போட் பலகை ஒன்றை அடைக்கலநாதன் இவருடைய காருக்குள்ள மிஸ் பண்ண விட்டுட்டார். யாருடைய? சுரேஷின் காருக்குள்ள. சுரேஷுக்கு உண்மையில தெரியாது, அதுக்குள்ள கிடக்குலண்டு. அதை 10 கொப்பி அடிக்கலாம், 10 கொப்பி அடிச்சு செய்யலாம், ஒரு எலிமினேட் பண்ணி ஒரு இல்லை போட்டோ கொப்பி அடிச்சு வைக்கிற உண்டு. அதை திருடி இவர் துஷ்பிரயோகம் செய்து ஓடி திரிகிறார். தன்னுடைய சாரதியான கொண்டு வைத்து மன்னார் போலீஸ்லேயே முறைப்பாட்டை போட்டு விட்டார். அதுவும் ஒரு பழிவாங்கல். சுரேஷ பழிவாங்கல், எப்படியோ சுரேஷ உள்ள தூக்கி போட வேணும்.
உள்ள தூக்கி போடணும். அதுக்கு ஒரு காரணம் அப்ப இது அதுக்கு ஒரு காரணங்கள் வேண்டும். அதாவது புதவஸ்ன்றது பொய்த்து போட்டது, ஏர்போர்ட்டில் போய் கையை வெட்டுவோம்ன்றது பொய்த்து விட்டது. அடுத்தது இப்படியாக மாட்டி விடுவோம் என்ற உடனே மன்னார் போலீஸ் உடனடியாக சுரேஷுக்கு கோல் எடுத்த உடனே சுரேஷ் சிங்களம் கலைக்கக்கூடியவர். சுரேஷ் சொல்லியிருக்கிறார், நான் திருடவும் இல்லை, துஷ்பிரயோகம் செய்யலை. அவர் என்னுடைய காரை ஓசியில் சும்மா பல மாதங்களாக பாவித்தவர். ஆனால் அவர் விட்டுட்டு போனது நான் தேடி பார்க்குறேன். எடுத்து நான் உடனே கொண்டு பார்லிமெண்ட், அதாவது மாதிவேல குவார்ட்டர்ஸ், எம்பிமார் தங்குகின்ற கோட்டையில் இருக்கக்கூடிய விடுதியில் வாசலிலே கொடுத்து விட்டுட்டு வீடியோவும் படம் எடுத்து மன்னார் போலீஸுக்கு அனுப்பி விட்டார். அதுவும் அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க. பிரச்சனை பிசு போச்சு. இப்படியாக இருந்த பொழுதுதான் புறம் தொடர்ந்து சுரேஷுக்கு பிரச்சனை. இந்த பிள்ளைய தன்னிடம் ஒப்படைக்க வேணும், அல்லது இந்த பிள்ளை இருக்கின்ற முகவரியை சொல்ல. அந்த அளவுக்கு அந்த பிள்ளையின் மீது என்னென்று சொன்னால், இந்த பிள்ளை டெலோ இயக்கத்திலே இணைந்தது 2018ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்றது. அதிலே இலங்கை தமிழரசு கட்சி புலட் அமைப்பு டெலோ, இலங்கை தமிழரசு கட்சிக்கு 60% என்றும் மற்ற 2 கட்சிக்கு 40% என்று சொல்லியும் ஆசன பங்கீடுகள் நடைபெற்றது. இது கொழும்பிலே சம்பந்தன் ஐயா எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அந்த கூட்டத்துக்கு நானும் சென்றிருந்தேன். ஸ்ரீகாந்த் ஐயா, சிவாஜிலிங்கம் போன்றவர்களும் வந்திருந்தவர்கள் யாழ்ப்பாணத்திலே இருந்து. அவர்களோடு கூட நானும் சென்று அந்த ஆசன பங்கீடுகளை 60-40 என்று பிரிவிடல் செய்தோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். ஒரு பிரதேச சபையாக இருக்கலாம், மாநகர சபையோ நகர சபையோ எதுகள்லையோ வேட்பாளர்கள் கலந்து போடுகின்ற பொழுது பெண்கள் 25% ஒரு பட்டியலில் கட்டாயம் பெண்கள் இருக்க வேண்டும். அதை விட இப்போ இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி தேர்தல் வட்டாரம் 60%, அந்த தொகுதி வாரி 40% என்ற அந்த தேர்தல் முறைமையிலே ஒரு 35% இளைஞர்களும் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர் யுவதிகள் அந்த பட்டியலில் இருக்கணும். அத்தோடு 25% பெண்கள் இருக்க வேண்டும். 8 வேட்பாளர்கள் 2 பெண்கள் இருக்க வேண்டும். 8 வேட்பாளருக்குள்ள 35%, அதாவது 25% இளைஞர்கள் யுவதிகள் இருக்க வேண்டும். இப்படியாக அந்த சிஸ்டம். அதிலே வினோ நோகராதலிங்கம் தான் அந்த பிள்ளைய 2018ஆம் ஆண்டு எடுத்து போட்டுக்கிறார். டெலோ அமைப்பு ரீதியாக இயக்க ரீதியாக செயற்பாட்டில் இருந்த காலப்பகுதியில் செல்வம் அடைக்கலநாதன் அந்த நேரத்தில் நீங்களும் பயணித்திருப்பீர்கள் அவரோடு. அந்த நேரத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா? 42 வருஷமாக எனக்கு அடைக்கலநாதனை தெரியும். 42 வருஷமாக நான் 1984 ஜனவரியிலிருந்து திட்டமிட்டு அவர் என் மீது ஒரு தனக்கான அணிகளை சேர்த்து என்னை போன்றவர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடாது, வளர்ந்து தலை தூக்கி விடக்கூடாது, மற்றும் சமூக அடிப்படையும் ஒரு காரணம். அதையும் வச்சு அவர் ஒரு சமூக ரீதியாக பிரதேசவாதங்கள் கதை பார்க்குறவர், சமூக பார்க்குறார். அதெல்லாம் எங்களுக்கு ஆவணங்கள் ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த வகையில் எங்களை ஓரங்கட்டோணும் ஒதுக்க வேண்டுமென்னு அந்த செய்த சதி செயலுக்கு இருந்து எனக்கு அவரை அதுக்கு முன்பு 42 வருடமாக நன்கு அவரை அறிவோம், தெரிவோம். அவருடைய குரல் பதிவுகளை, அவருடைய குணாம்சங்கள், அவருடைய செயற்பாடுகள் அத்தனையும் வேறையாக எனக்கு தெரியும். ஒரு சம்பவம் ஒன்று செய்தவர், அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன். இது சிஐடி தேவண்டாலும் நான் கொடுப்பேன். SIS, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் சொல்றது செக்ஷனாக இருக்கணும். ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன், அதாவது விசேட புலனாய்வு பிரிவு அல்லது விசாரணை பிரிவு, அப்படியாக தான் இருக்கும் நினைக்கிறேன். முதல் NIB என்று சொல்றது, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ, இப்பொழுது SIS ஆக இருக்கின்றது. அவர்கள் கேட்டாலோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களம் கேட்டாலோ நான் சொல்ல தயார். உடுப்புட்டியை சேர்ந்த மூத்தண்ணான்னு சொல்றது. அவர் எங்களுக்கு ஒரு நல்ல நண்பன், எங்களோட அருமையாக நன்றாக பழகக்கூடியவர். அவர் புருஷ் மற்றும் கீர்த்தி உட்பட இன்னும் 2 சென்னையிலே தாம்பரத்துக்கிட்ட விமான நிலையத்து பக்கத்திலே சோழாவாரம் என்று சொல்கிற ஒரு விமான நிலையத்துக்கு அருகிலே நாங்கள் ஒரு 200 பேர்
முகாம் அமைத்திருந்த பொழுது எங்களை பார்ப்பதற்காக இவர்கள் வேனிலே வருகின்ற பொழுது தனக்கு வேண்டப்பட்ட ஒரு சிலரை செட் பண்ணி அதிலே புருஷை நோக்கி சுட்ட பொழுது மூத்தண்ணாக்கு தவறுதலாக குண்டு பாய்ந்து மூத்தண்ணா அந்த ஸ்தலத்திலே சாகின்றார். ஏனென்றால் இவர்கள் தனக்கு தண்ட தலைமைக்கு போட்டியாக இருக்கின்றார்கள், தன்னை நிராகரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதிலே இவர்கள் பொபி இந்த குரூப் சுபாஷ் பொபி புரூஸ் என்று சொல்கிற இவங்கள் ஒரு மேலோங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் தளத்திலே நின்று பல தாக்குதல்களை செய்தவங்கள் பலுக்கட்டிக்காரங்கள். அவங்கள் வந்து இந்த கட்சியை கைப்பற்றிடுவாங்கள் என்றதுக்காக புருஷை இலக்கு வைத்து தான் அது நடைபெற்றது. ஆனால் அதிலே இறந்தது இப்பொழுதும் உடுப்புட்டியிலே தாய் தகப்பன் பர்ம கோட்டுக்களே இருக்கின்றார்கள். தண்ட பதவிக்காக அந்த கொலையை செய்தார். இது மட்டுமல்ல, துன்னாலையைச் சேர்ந்தவர் நான் நினைக்கின்றன் செல்வம் 1978 அந்த காலத்தில் தெலுவில் இணைந்தவர், துன்னாலையைச் சேர்ந்தவர், சாவச்சேரி போலீஸ் நிலைய தாக்குதலிலும் காயப்பட்டவர். அதிலே சிவபாதம் வினோதலிங்கம், அவரை குவன்சாப் என்று சொல்கிறது. அவர் தான் எங்களுக்கு 1985ஆம் ஆண்டு சேலம் கொல்லிமலையிலே எங்களுக்கு ட்ரெயினிங்க்கு பொறுப்பாக இருந்தவர் குவன்சாப். விடுதலை புலிகளில் பொன்னம்மான் இருந்தது போல எங்களுக்கு மேஜர் குவன்சாப்னு தான் சொல்கிறது. அவர் தலைவராக இருந்தவர். அவர் 94ஆம் ஆண்டிலிருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் தலைவராக இருந்த காலத்திலே 98ஆம் ஆண்டு வசந்த நம்பி படுகொலைக்கு பிற்பாடு அடுத்தடத்திலே இவர் நங்கூர சின்னத்திலே விடுதலை முன்னணிகள் இந்த புலட்டின் சின்னத்திலே அடுத்த லிஸ்டிலே இவர் பேர் 16 வாக்கால் இருந்து இவர் எம்பியா வாரார். எம்பியா வந்து 2000ஆம் ஆண்டு மாநாடு நடக்குது, கட்சியினுடைய மாநாடு. இந்த மாநாட்டிலே இவரும் தலைமைக்கு போட்டியிடுறார், குவன்சாப்பையும் போட வைக்கிறோம். அப்பொழுது குவன்சாப் அதிலே 7 வாக்குகளால் வெல்லுறார். வென்ற பிற்பாடு அங்கே ஒரு பதட்ட நிலைமை உருவாகின்றது. வவுனியாவிலே குளாங்குளமாக இருக்க வேணும். இந்த முகாமிலே ஒரு பதட்ட நிலவுகின்றது. செல்வம் ஒரு அணியை செட் பண்ணி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்றதுக்கு ரெடியாக இருக்கின்றார். அதாவது அந்த குவன்சாப் என்றவர்கள் மீது இப்படி அவரை சதி செய்கிற ஒரு திட்டம் உண்டு அந்த இடத்துல. அதை சுதாகரித்து கொண்டு அதை விளங்கி கொண்ட சட்டத்திரணி லோயர் நான் உட்பட அதிலே இன்னும் பலருமாக சேர்ந்து இவருடைய கதைச்சு குவன்சாப் அவர் கெஞ்சி மண்டாடினான். தான் ஒரு எம்பியாக இருக்கிறேன், என்ன தலைவராக்கும் கொண்டும் மண்டாட்டமாக வாயால் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் சரி குவன்சாப் நீ வெண்டுட்டாதான் என்றாலும் அவர் எம்பியாக இருக்கிறார், நீங்கள் விட்டு கொடுங்கோண்டு. அவருக்கு விருப்பம் இருக்கே இல்லை, இவர்கிட்ட கொடுக்கக்கூடாதான்ட்டு. ஆனாலும் அந்த மனுஷன் ஒரு நேர்மையான நீதியான ஒரு ஒழுக்கமான ஒரு பண்பான ஒரு தலைவராக ஒரு 4 வருஷம் இருந்த மனுஷன். இயக்கத்தில் சேர்ந்ததிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஒரு அருமையான குணாம்சம் கொண்டவர், கட்டுக்கோப்பான ஒரு மனிதன். இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். அவரை அன்று தோக்கடித்து விட்டார் என்று அவரை படுகொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒரு குழுவை ஏற்பாடு செய்திருக்கிறார். வவுனியாவில் வைத்து அவரை படுகொலை முதல் அவற்றை வீட்டுக்கு கைக்குண்டு வீசப்பட்டது. அது தவறுதலாக விழுந்து வடிக்கின்றது. பிறகு அதாவது சுதன் என்று சொல்லி வவுனியா மாவட்ட பொறுப்பாளராக இருந்தவர், அவர் செல்வத்துக்கு விசுவாசமானவர். என்ற கிளிநொச்சியைச் சேர்ந்த நந்தன் என்பவர், அவரும் ஒரு செல்வம் அடைக்கலநாதனுக்கு கையாளாக ஒரு விசுவாசியாக இருந்தவர். அடுத்தது வந்து ஏஎம் என்றவர். இவர்கள் பாபு என்ற ஒரு நபரை அழைத்து கொண்டு போகிறார் பாலமக்கள் கேம்புக்கு. அங்கே 9-10 கேம்ப் இருந்தது. அங்கே போயிட்டு வரணும், வேனில் ஏற்றி கொண்டு போகிறாரா. போகிறதுக்கு முதல் குவன்சாப் ஆஸ்திரேலியா போகிற பொழுது நான் என்ன நீ அதாவது செல்வம் நீ செய்த வேலை சரியா, சரி உனக்கு நான் தலைமை பொறுப்பு நான் விட்டு தந்தனா, அப்படி இருந்து நீ என்ன எந்த வீட்டுக்கு குண்டடிக்க பண்ணியிருக்கிற, அதை விட என்ன படுகொலை செய்கிறதுக்கு நீ ஆக்களை செட் பண்ணியிருக்கிற என்று சொல்ல, ஆறு சொன்ன அவர் சொன்னு சொல்ல பாபு சொன்னு குவன்சாப் சொல்லி போயிட்டு 2000ஆம் ஆண்டு இந்த அந்த அவர்கள் வேனிலே கூட்டி கொண்டு போய் அப்படியே நந்தன் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து பாவுன்ற போட்டோ இருக்கின்றது, குடும்பம் தொடர்பில் இருக்கின்றது. பாவை சுட்டு போட்டு இந்த அதாவது மரம் அறிகிற ஒரு கிடங்குகளை உமியலை போட்டு கொளுத்தி அது சரியாக சடலம் எரியவில்லை. பிறகு பின்பு காகங்கள் நாய்கள் அங்கே இதை சேதமாக்குதான்னு சொல்லி ஆக்களை தெரிய வந்துடும். பிறகு அதை முடித்தாட்டவர்கள். அப்போ கொலை அது. ஆனால்
அந்த பாவுண்ட பொடியனை காதலிச்ச ஒரு பிள்ளை இளஞ்செழியன் ஐயாவுக்கு மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு கடிதம் போட்டு அந்த பிரச்சனை கிளப்பப்பட இருக்கு, அது எப்படியோ அமர்த்தப்படப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது இப்பொழுது நான் முதல் தடவையாக பாவு எனக்கும் ஒரு நல்ல நண்பன், நீண்ட காலமாக இயக்கத்தில் இருந்தவர். ஆனால் இந்தியாவிலே பயிற்சி எடுக்கவில்லை, உள்ளூர் பயிற்சி எடுத்தவர், டெலோவுக்கு விசுவாசமாக உண்மையாக இருந்த ஒருவர். அவரை படுகொலை செய்தார். சுரேஷ் உங்களோடு நிறைய விடயங்களை பகிர்ந்திருக்கிறார். இறுதி நேரத்தில் நிறைய விஷயங்களை உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார். அந்த விடயங்கள் தொடர்பாக போலீசார் விசாரணைகள் மேற்கொள்ளுகின்ற போது, சுரேஷ் அவர்களுடைய இறப்பு தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற போது உங்களுடைய தரப்பு விடயங்களையும் நீங்கள் சொல்ல முயல்வீர்களா? சுரேஷ் எனக்கு அதாவது இவர்களுக்குள்ளே போன சமாச்சாரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். ஏன்னா எனக்கும் அது வந்தது, நான் பார்த்தேன். அத்தனையும் உண்மை. சுரேஷ் என்னோட மட்டுமில்லை, அவர் கட்சியினுடைய செயலாளர் நாயகம் லண்டனில் இருக்கிறார். அந்த டைமிலே அவர் அங்கேயும் அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கிறார் முன்னாள் கிழக்கு மாகாண உறுப்பினர் இந்திராகுமார் பிரசன்னாக்கு பல தடவை எடுத்து முறையிட்டிருக்கிறார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராஜலிங்கத்துக்கு சுரேஷ் மிக நெருக்கமானவர், விசுவாசமானவர், அவருக்கும் எடுத்து சொல்லியிருக்கின்றார். நான் அந்த கட்சிக்குள்ள தொடர்பு இல்லாதவன், அந்த விவகாரங்கள் எனக்கு தேவையில்லாத பிரச்சனை இருந்தும் கூட எனக்கும் அவர் எடுத்தார். எனக்கும் எடுத்து விஷயத்தை சொன்ன பொழுது நான் சொன்னேன், சரி இவ்வளவு அச்சுறுத்தல் உமக்கு தாரார் என்று சொன்னால், நான் அவருக்கு சொன்ன அட்வைஸ் என்ன பிஸ்னஸ் செய்தவர், யாரை போட்டு தள்ளினவர் என்ற விவரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். இப்போ நான் அவர் சம்பந்தமாக 100ண்டா நான் பவுண்டு தான் சொல்கிறேன், 99 சொல்லே இல்லை. காலம் நேரம் வந்தால் அதை பற்றி பேசலாம் பிறகு. ஆனால் அப்படியாக இருக்கின்ற பொழுது நான் அவருக்கு சொன்னது, எந்த ஒரு டெலோக்காரரையும் வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது. டெலோக்காரர் யாராவது நீ பிஸ்னஸுக்கு வச்சிருந்தால் எல்லாரையும் திரட்டி விடும், பவுனியாக்கோ இல்லை எல்லாரையும் வீடுகளுக்கு திரட்டி போடும். ஒரு தனையும் உள்ளே வச்சிருக்க வேண்டாம். ஒரு டெலோக்காரரும் உன்னோட வச்சிருக்க வேணாம். மற்றது டெலோக்காரரை எங்கேயாவது உன்னை சந்திக்க போகிறோன்னு கூப்பிட்டாலும் போகக்கூடாது. மற்றது உனக்கு கோல் எடுத்து டெலோக்காரன் எங்கே நிற்கிறான்னு கேட்டால், நீ கண்டியில் என்னண்டா கொழும்பில் நிற்கிறான்னு சொல்லு. அடுத்தது உள்ளுக்கு நீ அனுமதிச்சு என்றால் ஒரு பிஸ்டலையோ கொண்டாந்து உள்ளுக்கு வைக்கலாம், அல்லது போதவஸ்தை கொண்டாந்து வச்சு உன்னை மாட்டலாம். டெலோக்காரர் திண்டாடியாக்கள் இந்த வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, தயவு செய்து உள்ளுக்கு எடுக்காதன்னு சொல்ல, அவன் இந்த வீட்டை படம் எடுத்திருக்கிறான். என்னுடைய கார் இலக்கத்தை எழுதி எடுத்து அடைக்கலநாதனுக்கு ஒரு வேலை கையாக இருக்கிறார். இப்போதும் அவனியாலே இருக்கின்றார். தன்னுடைய வீட்டை படம் எடுத்திருக்கின்றார், கார் இலக்கத்தை நோட் பண்ணி இருக்கிறார், அத்தோடு முகவரியையும் எடுத்து சென்று விட்டார். தனக்கு ஏதாவது உயிர் அச்சுறுத்தல் வந்தால், உயிராபத்து வந்தால், நான் சொன்னேன், இங்க வா, நீ கட்சியில தானே இருக்கிறா. அவாவும் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலோட சேர்ந்து 5 வருஷம் அந்த வெள்ளாங்குளத்திலேயோ தேவன்பட்டியிலே வெற்றி பெற்று ஒரு மெம்பராக 5 வருஷம் இருந்து அப்படியே கட்சியில தொடர்ந்து இருக்கிறா. அந்த பிள்ளையோட படிக்கிற காலத்துல இருந்து நான் நினைக்கிறேன், அந்த பிள்ளை படிக்கிற காலம்ண்டா ஒரு 15 வயசு இருக்கிற அந்த பிள்ளையோட தொடர்பா பேணுறான்னு சொல்றார். இருக்கலாம். இரண்டு சொன்னால் இப்ப அவ கட்சியில உத்தியோகபூர்வமாக இணைஞ்சது 2018 எனக்கு நன்றாக தெரியும். அந்த பிள்ளையும் எனக்கு தெரியும். நீங்கள் தெரியுமாண்டு கேட்ட விஷயத்துக்கு வாருங்க. அந்த இடத்துல பிரவீன் 15 வயது என்றா இவர் மன்னார் மாவட்டத்தை சேர்ந்தவர், அங்கே வேறுபட்ட மக்களோடு பழகிறவர், பல வீடுகளுக்கு சென்று வரக்கூடியவர். அப்படியாக இந்த பிள்ளையை ஒரு கஷ்டத்தின் நிலைமையில அந்த பிள்ளை வீட்டுக்கு சென்று அந்த பிள்ளையோட பழகி 15 வருஷமாக தொடர்புகள் வச்சிருக்கலாம். ஆனால் இந்த விவகாரம் அரசல் புரசலாக முதல் கசிஞ்சது, பலருக்கு கசிஞ்சு இது தெரிஞ்சது. ஆனாலும் இது பகிரங்கமாக பூதாகரமாக
வெளியால வரையில தானே. இப்ப தம்பி இப்ப என்னன்னு சொன்னால் ஒருத்தர் முறையிட்டா தானே ஒரு பிரச்சனையை வரும். கட்டாயம். இருவரும் இணங்கி போய்க்கல விரும்பி போய்க்கல யாரும் அதை நாங்க தவறுன்னு சொல்றதா அல்லது என்ன சொல்றது இத குற்றம் பிடிக்கல அதுக்குள்ள. ஆனா 15 வயதுன்றது ஒரு குற்றம், அது சிறுவர் துஷ்பிரயோகம். கட்சிக்குள்ள இப்படியான விஷயங்கள் அவர் தொடர்பாக பேசப்படுகிறது என்று சொன்னால் அவர் தொடர்பான நிறைய இருக்குது. அவர் தொடர்பாக அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் அல்லது அவருக்கு எதிரான விசாரணைகள் செய்யறண்டா கன விஷயம் இருக்குது. பல கட்சி மேற்கொள்ளவில்லையா? இல்ல கட்சி, அதாவது இந்த சுரேஷ் இப்படி என்ன கொல்லுவேன்னு சொல்றான். உன்னை மன்னிக்க மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன், மவனே உன்னை மன்னிக்க மாட்டேன், மவனே உன்னை மன்னிக்க மாட்டேன். நான் 15 வருஷம் அவள் என்னோட வாழ்ந்தவள், எனக்கு இரவுல நெத்திர இல்லை, அவள் விட்டுட்டு போனால அவளை காண இல்லை, நான் வீட்டை போனான், அந்த பிள்ளைய தேடி வீட்டை போனான், அங்க இல்லையான்னு சொல்லினான், பழகி போட்டோன்னு சொல்லினான். புறா போனா தாய் தப்பனா காண இல்லை, போய்க்கல எனக்கு சொல்லிட்டு எல்லாம் போயிருக்கணும் என்று சொல்றார். குரல் பதவியில வெறுட்டுறார். அவள் தாய் தப்பனாத எங்களுக்கு சொல்லி எல்லாம் இருக்கணும், அவள் போறாண்டா எனக்கு சொல்லிட்டு எல்லாம் போகணும் உரிமையோட பேசுறார். அப்ப அந்த குடும்பத்துக்கும் இவர்களுடைய உறவு தெரிந்திருக்கிறது பெண்ணினுடைய. இல்லை அது அப்படியாகத்தான் இருக்கு. ஏன்னாண்டா தாய் தப்பனை போய் கேட்டு இருக்கின்றார், தாய் தப்பன் சொல்லிட்டு போகணும் இருக்கிறார், வீடு பூட்டி கிடக்குன்னு இருக்கிறார், அங்க போய் ஒரே தேடுதலா தான் இருந்திருக்குது. இப்ப மக்களுடைய பிரச்சனை பாக்குறதே இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்தியால தையிட்டி வேற பிரச்சனை இருக்கு. மன்னார்ல கூட காற்றாலைகள் அமைக்கப்பட்டதுன்னா ஒரு தொலைபேசி காற்றாலை பிரச்சனை, அந்த பிரச்சனை ஒரு பக்கம் அங்கு ஓடிக்கொண்டு இருக்குது. அடுத்தது வன்னி மாவட்டத்துல உங்களுக்கு தெரியும் வடக்குநாறு மேல குருந்தூர் மேல பிரச்சனை எல்லாம் காலால தட்டி அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அங்க இந்து என்ன மக்கள் கோயில்ல போய் அதை என்ன பூசையை வைக்கலாம பொங்க இல்லாம எல்லாம் பெரிய சிரமப்படுது. இந்த தையிட்டியில வேற கட்டி வச்சுக்கிறாங்க. எல்லா இடம் மயிலத்த மாடு மாதவனையில் அங்க மேச்சத்தரவையில பிரச்சனை, கன்னியா வெந்நீருட்டில பிரச்சனை, இப்படியாக எல்லா இடமும் பிரச்சனையா இருக்குது. ஆனா இதுகளுக்கு ஒரு விசாரிப்பம் போராட்டங்கள்ல கலந்து கொள்ளுவோம் அல்ல அதுக்காக குரல் கொடுப்போம் பாராளுமன்றத்துல கயப்பம் பார்த்தா 40,000 கோடி இராணுவத்துக்கு ஒதுக்கின இந்த ஜேபி அரசாங்கம் இராணுவம் தான் இப்ப வடகிழக்குல நிறைய குந்தியான் இருக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் எத்தனையோ 1000 ஏக்கர் நிலப்பரப்பு இன்னும் விடுவிக்கப்பட இல்லை, எத்தனையோ 1000 ஏக்கர் நிலப்பரப்பு விடுவிக்கப்பட இல்லை, இராணுவம் குந்தி கொண்டு இருக்குது. அதே இராணுவத்தை இங்க வடகிழக்குல தக்க வைக்கிறக்கும் அதை பலப்படுத்துறக்கும் விஸ்தீரிக்கிறக்கும் 40,000 கோடி கடந்த 18 பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. சுகாதாரத்துக்கோ கல்விக்கோ ஏனைய கட்டுமானங்களுக்கோ அபிவிருத்திக்கோ அந்த அளவுக்கு ஒதுக்கப்பட இல்லை. ஆனால் வரவு செலவு திட்டத்துக்கு 159 வாக்கு 2/3 தாண்டி அங்கே ஆதரவு ஜேவிபிட்ட தனியா இருக்குது. அவங்க யாரு ஆனா அடைக்கலாம் வலிய போ பட்ஜெட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாரே. அதான் இப்படியான ஒரு நலிவான தன்மை எங்களிடம் இருக்க போய்தான் அவர்கள் நினைத்ததை செய்து கொண்டு இலகுவாக செல்லுகின்ற ஒரு போக்கு இப்போது அத்தோடு அது மட்டுமில்ல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்னென்றால் பாருங்க வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கட்சி தலைவரே எங்களோட பாதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 40,000 கோடி நாங்கள் இராணுவத்துக்கு ஒதுக்கிக்கிறோம். அது அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்ப என்னண்டா அவர்களுக்கு இந்த வாக்கு தேவையில்லை, அவங்களும் கேட்கவும் இல்லை. இவர் தானா போ வரியேதாண்டா என்னண்டா அரசாங்கத்தை கைகளை வச்சிருக்க வேணும், தன்னுடைய தேவைகளுக்கு அதுகளுக்கு பயன்படுத்த வேணும், தனக்கு ஏதாவது சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது அவர்கள் காப்பாற்றுவார்கள் அல்லது ஏதாவது உதவிகள் கேட்கலாம். இப்பொழுது உங்களுக்கு இன்னொரு விடயத்தை நான் சொல்றேன். இப்போ அப்ப சுரேஷ் இப்படியாக சொல்லி இந்த மாசம் 23-24 எனக்கு தொடர்ந்து சுரேஷ் கோல் எடுத்தார். அண்ணா இந்த டெலோக்காரருக்கு சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. இந்திரகுமார் பிரசன்னா அவர் ஏதோ தலைமை குழுவை கூட்ட சொல்லி கடிதம் போட்டுக்கிறாராம். ஜெனா கூட்டுறாரு இல்லையா, ஜெனான்ற மட்டக்களப்பை சேர்ந்தவன், மட்டக்களப்பை சேர்ந்தவன் ஜெனா என்பவன். அப்ப இந்திரகுமார் பிரசன்னா கூட்ட சொல்லி இருக்கிறார், தலைமை குழுவை கூட்டி செல்வத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க. என்னடா செல்வம் அதுல சொல்றார், நான் ஒரு தலைவரா இருக்கிறேன், நானும் எம்பியா இருக்கு 25,000, நீ என்ன மாத்திட்டு போயிருக்கிறாய். அந்த இடத்துல எம்பி பதவி துஷ்பிரயோகம் செய்யப்படுது, அந்த இடத்துல கட்சியின் தலைவர் என்ற அந்த பேர் துஷ்பிரயோகம் செய்யப்படுது. யாருக்காக? ஒரு 15 வயதிலிருந்து தொடர்பு பண்ணி வந்த ஒரு பெண்ணுக்காக, மண்ணுக்காக அல்ல, மக்களுக்காக அல்ல, ஒரு பெண்ணுக்காக, ஒரு இச்சைக்காக, ஒரு துஷ்பிரயோகத்துக்காக, ஒரு கேவலமான கிழித்தனமான ஒரு வேலைக்காக அந்த அதை அங்கே துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது. அது இருக்கட்டும். அப்ப கட்சியிலே அங்கே நியாயம் இல்லை,
கூட்டத்தை கூட்டுறாங்க. வருகின்ற 9ஆம் தேதி கூட்டுறாங்களாம். நான் நினைக்கிறேன் கூடுவாங்க. கூட்டுறதுக்கு முதல்ல இங்க எல்லாம் பல பேரை கதைச்சு ஆக்களை செட் பண்ணிட்டாங்க. அடைக்கலநாதன எக்காலம் கொண்டும் தலைவரா விழத்துறையில அவர் தான் அடுத்த மாநாடு வரைக்கும் தலைவர். அடுத்த மாநாடுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் வார சித்திரை அப்படி போல இருக்கு. அந்த சித்திரைன்னு சொல்லுவாங்க. பிறகு 2 வருஷத்துக்கு பிறகுதான் மாநாடு நடக்கிறது. வளமையாக அப்படித்தான். எந்த ஒரு மாநாடும் குறித்த திகதிக்கு குறித்த நேரத்துக்கு குறித்த காலத்துக்கு நடந்த வரலாறே இல்லை. இவ்வளவு நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை வைத்து பார்க்கும்போது இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சுரேஷ் என்ற கொலை அவருடைய இறப்பு வந்து கொலையா தற்கொலையா அங்கதான் இருக்கு விஷயம். என்னன்னு சொன்னால் 25ஆம் தேதி எனக்கு சுரேஷ் 20 கோல் எடுக்கிறார். கட்சியின் பேர் ஒட்டுமொத்தமாக நாரும் செருப்பால் அடிச்சு கலைக்கும் சனம். ஒன்றுக்கு 2 தொலைபேசி இலக்கத்துல பேசின அவளம் எந்த இந்த போன்ல இருக்கு. அடுத்த நாள் தான் போனா தூக்கி பார்க்குற அந்த மிஸ் கோல் கிடந்தது. ஆனா தூக்குல தொங்குறான். 26ஆம் தேதி காலையில 9 மணிக்கு தூக்குல தொங்குறான். வேணுமெண்டா செல்வம் அடைக்கலாம், வேணுமெண்டா போலீஸ்ல கேஸ் போடுறது. எந்த போனை கொண்டு நான் கொடுக்குறேன் போலீஸ் ஸ்டேஷன். இந்த சாவுக்கு ஏதோ ஒரு வகையில காரணம் என்பது 100% என்னால உறுதிப்படுத்த முடியும். ஏனென்றா சுரேஷ் அந்த அளவுக்கு யாருமே அழிக்க முடியாதா என்று மன்னார் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அங்கே போதைப் பொருள் கலாச்சாரங்கள் இருக்கிறது. வியாபாரி என்றது இன்றைக்கு நேற்றில் தூள் அண்டையிலேருந்து 2 வரைக்கும் சொல்றாங்க. பொட்டமானட்ட வேண்டின பிஸ்டல், பிறகு அந்த பிஸ்டலை கொண்டுச்சு யாரை சுட்டது, கடமை செத்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, முழு விஷயத்துக்கும் முகம் கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கு. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.